இதுவரை நீங்க சாப்பிடாத டேஸ்ட்ல ஆரஞ்ச வச்சு நல்ல ஸ்மூத் அண்ட் டேஸ்டியான ஆரஞ்சு கேசரி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்சு கட் பண்ணிவிட்டு அதனோட ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் முந்திரியை நல்லா நெய்யில் வறுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு ரவையை பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிட்டு பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 3 கப்புமே ஆரஞ்சு ஜூஸ் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஒரு கொதி வந்ததுமே வறுத்து வச்சுருக்கிற ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா கெட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். இது கூடவே 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் இன்றைக்கி குங்குமப்பூவை சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது கூடவே நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் நல்லா அல்வா மாதிரி வரும். அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை தூவிட்டு நல்லா மணக்க மணக்க ஆரஞ்சு வாசனையோடு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ தித்திப்பாக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாது.